குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் செகண்ட் டேர்மில் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்டு மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம். அதில் வேதிக் ஏஜ்னால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் பற்றி பார்த்தோம். அதாவது அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆரியன்ஸ் அவங்களுடைய ஹோம் இந்தியாவில் எங்கெங்கே வாழ்விடங்களை அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் சோர்ஸஸில் வேதிக் லிட்ரேச்சர் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் வேதிக் டெக்ஸ்ட் பற்றி பார்த்தோம். ஸ்ருதினா என்ன, ஸ்மிருதினா என்னன்னு பார்த்தோம். ஸ்ருதி அப்படின்னா 4 வேதாஸ், அப்புறம் ஆரண்யகாஸ், பிராமணாஸ், உபனிஷாட்ஸ் இதெல்லாமே ஸ்ருதியில் அடங்கும். ஸ்மிருதி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதிகாஷா அப்படின்னா ராமாயணா மகாபாரதா. அதுக்கப்புறம் புராணாஸ் அப்படின்னா சிவபுராணா விஷ்ணு புராணா இது ரெண்டும். அதுக்கப்புறம் சூத்ராஸ் அப்படிங்கிறது தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி இது 3. இப்போ இது ரெண்டும் வேதிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ருதி அண்டு ஸ்மிருதி அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வேதிக் ஏஜ். அதாவது வேதிக் ஏஜ் எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க. 2 phases ஆஃப் வேதிக் ஏஜ், 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. இயர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட். இயர்லி வேதிக் பீரியட் அப்படிங்கிறது தொடக்க வேத காலம் அப்படிங்கிறது. இது பிசி 5500லேருந்து 1000 வரைக்கும். அதுக்கு அடுத்தது லேட்டர் வேதிக் பீரியட் பார்த்தோம்னா 1000லேருந்து 600 வரைக்கும் இருக்கக்கூடியது லேட்டர் வேதிக் பீரியட். இப்போ வேதிக் ஏஜ் 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். Materials remains such as iron implements and pottery from the archaeological sites in Punjab, Uttar Pradesh and Rajasthan along the Indus and the Ganges. அதாவது ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்னால் என்ன, தொல்பொருள் சான்றுகள். அதாவது பூமியை குடைஞ்சி ஆய்வு செய்து என்னென்ன கிடச்சிருக்கு, அவங்க பயன்படுத்திய பொருட்கள் ஏதாவது கிடச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா ஆர்கியாலஜிஸ்ட்டு. அது மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான் இங்கெல்லாம் சில மட்பாண்டங்கள், இரும்பு கருவிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் அண்ட் கேஞ்சஸ், அதாவது சிந்து மற்றும் கங்கை நதி பகுதியிலையும் இது மாதிரி இரும்பு கருவிகளையும் மட்பாண்டங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வேதிக் கல்ச்சர் பற்றி பார்க்கலாம். வேதகால பண்பாடு, பாலிட்டி அண்ட் சொசைட்டி, அதாவது அரசியலும் சமூகமும் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். த ரிக்வேதிக் பொலிட்டி வாஸ் கிங்ஷிப் பேஸ்டு. குலா அப்படின்னா கிளான், அதாவது அரசர் குலம் அப்படிங்கிறது. த ரிக்வேதிக் பொலிட்டி வாஸ் கிங்ஷிப் பேஸ்டு, அதாவது அந்த ரிக்வேத கால அரசியல் பார்த்தோம் அப்படின்னா இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. குலா வாஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த பாலிட்டி, அதாவது அரசியலமைப்புடைய அடிப்படை அழகு அப்படிங்கிறது எது அப்படின்னா கிளான் அப்படிங்கிறது. கிளான் அப்படின்னா குலம் அப்படின்னு அர்த்தம். இட் வாஸ் அண்டர் எ ஹெட் கால்டு குலபதி. அதனுடைய தலைவர் என்ன அழைச்சாங்க அப்படின்னா குலபதி அப்படின்னு அழைச்சாங்க. அதாவது ஹெட்டு, அந்த குலம் அப்படிங்கிறதுக்கு தலைவர் குலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. செவரல் ஃபேமிலிஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ கிராமா. பல கிராமங்கள் பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியாவை எப்படி பிரிச்சிருக்காங்க, ஸ்டேட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்டை தாலுக்ஸ் அதுக்கப்புறம் கிராமங்கள், பல கிராமங்கள் சேர்ந்தது, அது மாதிரி பிரிச்சிருக்காங்க இல்லையா. அது மாதிரி இவங்க நாட்டை என்னென்ன பிரித்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு குலம். அந்த குலம் அப்படிங்கிறதுடைய தலைவர் பார்த்தோம் அப்படின்னா குலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செவரல் ஃபேமிலிஸ், பல கிராமங்களை சேர்ந்தது பல குடும்பங்கள் சேர்ந்தது கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமா வாஸ் ஹெட்டட் பை கிராமணி. அந்த கிராமத்தை நிர்வாகம் செஞ்சவர் யார் அப்படின்னா கிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துக்கு தலைவர் கிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து எ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வாஸ் கால்டு விஷ், அதாவது பல கிராமங்கள் சேர்ந்தது ஒரு தொகுப்பு விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. விஷ் அப்படின்னாலும் கிளான் அப்படின்னாலும் ஒன்று தான், குலம் அப்படிங்கிறது அர்த்தம்.
வாஸ் அண்ட் வாஸ் ஹெட்டட் பை விஷ்யபதி. அது அந்த விஷ் அப்படிங்கிற பகுதியை வந்து தலைவர் வந்து யார், விஷ்யபதி அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அதுக்கு அடுத்தது ராஜன் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஜனா. ஜனா அப்படிங்கிறது என்னது, ட்ரைபு, இனக்குழு. அந்த ஜனாவுக்கு வந்து தலைவர் வந்து யார் அப்படின்னா ராஜன், மன்னர் தான் வந்து தலைவராக இருந்தார். அண்ட் ஹி வாஸ் அட்ரஸ்டு ஆஸ் ஜனஸ்ய கோபா, கார்டியன் ஆஃப் த பீப்புள். ஜனஸ்ய கோபா அப்படின்னா மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து மக்களுடைய பாதுகாவலர் யார், ஒரு நாட்டினுடைய மன்னரை தான் வந்து மக்களுடைய பாதுகாவலர்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜன் தான் வந்து ஜனா அப்படிங்கிற பகுதிக்கு ஹெட்டு. அவர் வந்து ஜனஸ்ய கோபா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. There were several tribal kingdoms, Rashtra's, during Rigvedic period, Bharatas, Matsyas, Puras. அதாவது there was several tribal kingdoms. சில ரிக்வேத காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பல இனக்குழுக்கள், அரசு குழுக்கள் இருந்துச்சு. அதுக்கு வந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பரதார், மத்யசர், ப்ரூ, இதெல்லாமே வந்து அந்த ராஷ்டிராஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். இப்போ இதில் பாலிட்டி அண்ட் சொசைட்டியில் பார்த்தோம் அப்படின்னா குலா வாஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் த பாலிட்டி. அதாவது குலா அப்படிங்கிறது தான் வந்து பேசிக் யூனிட்டு. அதனுடைய தலைவரை வந்து குலபதின்னு சொன்னாங்க. செவரல் ஃபேமிலிஸ் சேர்ந்தது வந்து கிராமான்னு சொன்னாங்க. பல குடும்பங்கள் சேர்ந்தது கிராமம். அதுக்கு தலைவர் கிராமணி. எ குரூப் ஆஃப் வில்லேஜஸ் வந்து விஷ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தலைவர் வந்து விஷ்யபதி. அதுக்கப்புறம் ட்ரைபுக்கு வந்து தலைவர் யாருன்னா ராஜன். அதை வந்து ஜனா அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜனை வந்து ஜனஸ்ய கோபான்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து கார்டியன் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய காவலர், அதாவது மக்களுடைய பாதுகாவலர் அப்படிங்கிற முறையில் ஜனஸ்ய கோபா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செவரல் ட்ரைபல் கிங்டம்ஸ் இருந்தது ரிக்வேதிக் பீரியடில். அது வந்து எது அப்படின்னா பரதாஸ், மத்சயாஸ், பூராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா கிங் பற்றி பார்க்கலாம். த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ராஜன் வாஸ் டு ப்ரொடெக்ட் ஹிஸ் ட்ரைப். அதாவது அவருடைய இனத்தை வந்து பாதுகாப்பது தான் இந்த ராஜனுடைய பொறுப்பு. ஒரு நாட்டு மன்னர் இருக்கார் அப்படின்னா அந்த நாட்டு மன்னர் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாதுகாவலராக இருக்கணும். அதுதான் அவருடைய பொறுப்பு அப்படிங்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி. His powers were limited by tribal assemblies, namely Vitaka, Shaba, Shamiti and Ghana. அதாவது ஹிஸ் பவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட் பை ட்ரைபல் அசம்பிளிஸ். அதாவது அவங்களுடைய இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கானா, இந்த அமைப்புகளால் வந்து இவருடைய அதிகாரம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. த ட்ரைபல் அசம்பிளி வாஸ் த ஓல்டஸ்ட். அதாவது ட்ரைபல் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து பழமையானது மிகவும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ட்ரைபல் அசம்பிளிஸ் அப்படிங்கிறது எதுனா இந்த விதாதா அப்படிங்கிறது தான் வந்து மிகவும் பழமையானது. ஷபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ், அதாவது மூத்தோர்கள் கொண்ட ஒரு மன்றம் தான் வந்து சபாங்கிறது. சமிதிங்கிறது என்ன அப்படின்னா அசம்பிளி ஆஃப் பீப்புள். அசம்பிளினா என்னது, மக்கள் கொண்ட ஒரு பொதுக்குழு, மக்கள்லாம் சேர்ந்த ஒரு பொதுக்குழு தான் வந்து சமிதி அப்படிங்கிறது. விதாதா அப்படிங்கிறது வந்து த ஓல்டஸ்ட்டு ஒரு இனக்குழு, மிகவும் பழமையான ஒரு இனக்குழு தான் விதாதா அப்படிங்கிறது. அடுத்தது த கிங் அப்பாயிண்டட் எ புரோஹித் சீஃப் பிரைஸ்ட் to assist him in economic, political and military matters. The king was assisted by the Senani, army chief. Gramani was the leader of the village. இந்த கிங் வந்து தனக்கு உதவி செய்வதற்காக யார் வந்து அவங்க கூட இருப்பாங்க அப்படின்னா ஒரு புரோஹித் இருப்பாங்க. புரோஹித் அப்படின்னா சீஃப் பிரைஸ்ட், அதாவது தலைமை குரு வந்து ஒருத்தர் இருப்பாங்க, புரோகிதர் வந்து ஒருத்தர் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த அரசியல், பொருளாதாரம், இராணுவம் இது மாதிரி விஷயங்களில் அரசனுக்கு உதவியாக யார் இருப்பாங்க அப்படின்னா சேனானி. சேனானி அப்படின்னா ஆர்மி சீஃப், அதாவது படை தளபதி வந்து உதவி செய்வார் அரசியல் ரீதியாக. அதுக்கப்புறம் பொருளாதாரம், இராணுவம் இது தொடர்பான விஷயங்களில் வந்து அரசருக்கு உதவியாக சேனானி அப்படிங்கிறவர் இருப்பார். அப்புறம் கிராமங்களுடைய தலைவர் வந்து கிராமணி வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பார். இவங்கெல்லாம் வந்து அரசனால் நிர்வாகம் இந்த பகுதிகளுக்கு வந்து நிர்வாகம் செய்வதற்காக பணியில் அமர்த்தப்படுபவங்க இவங்கெல்லாம்.
When the Aryans moved eastward into Ganges, Yamuna, Doab regions, the early settlements were replaced by territorial kingdoms. அதாவது ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து, அதாவது அவங்க வந்து இந்த கைபர் பாசஸ் வழியாக தானே இந்த சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கிழக்கு நோக்கி நகர்ந்து கங்கை, யமுனை இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து குடியேறிய போது என்ன பண்ணாங்க, குடியேற்றங்களை வந்து மாற்றம் பெற்று பிரதேச அரசுகளாக இதெல்லாம் மாறியது. Hereditary kingship began to emerge in the monarchical form of the government. The power of the king increased and he performed various rituals and sacrifices to make his position strong. இந்த அரசுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரம்பரை அரசுரிமை வந்து தோன்றியது. பரம்பரையாக அடுத்தடுத்து அவங்களுடைய மகன்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அரசுரிமை வந்து பரம்பரையாக வழிவந்தது. முடியாட்சி முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசருடைய அதிகாரம் வந்து அதிகரித்து இன்க்ரீஸ் ஆகிட்டு காணப்பட்டுச்சு. அரசர் வந்து தன்னுடைய நிலைமையை வந்து வலுப்படுத்தி கொள்வதற்காக பல சடங்குகள், யாகங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சுவார். ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா பல சடங்குகளையும் யாகங்களையும் அவருடைய பொசிஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சார், இந்த மாதிரி பல யாகங்களை வந்து அவர் செஞ்சார். Many janas or tribes were amalgamated to form ஜனபதாஸ் ஆர் ராஷ்டிராஸ் இன் லேட்டர் வேதிக் பீரியட். லேட்டர் வேதிக் பீரியடில், அதாவது பின்வேத காலத்தில் வந்து பல ஜனாக்கள் அல்லது இனக்குழுக்கள் வந்து இணைந்து பெரிய பெரிய ஜனபதங்கள் வந்து ராஷ்டிரங்கள், அதாவது மிகப்பெரிய ஜனபதங்கள் ராஷ்டிரங்கள் வந்து உருவாச்சு. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சமிதி அண்ட் சபா. சமிதினா நம்ம என்ன சொன்னோம், மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொது குழுக்கு பேர் தான் சமிதி. சபா அப்படிங்கிறது வந்து மூத்தோர்களை கொண்ட மன்றத்துக்கு பேர் சபா அப்படிங்கிறது. டிமினிஷ்டு அண்ட் த விதாதா கம்ப்ளீட்லி டிஸப்பியர்டு. இந்த சமிதி சபா இது ரெண்டும் தங்களுடைய முக்கியத்துவத்தை வந்து இழந்துருச்சு. இந்த விதாதா அப்படிங்கிறது வந்து பழமையான அந்த இனக்குழு சொன்னோம் இல்லையா, அது வந்து இல்லாமலேயே போயிடுச்சு. அடுத்தது இப்போ இது என்னாச்சு, அப்போ நியூ ஸ்டேட்ஸ் எமர்ஜ்டு, அதாவது இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து சமிதி சபா இதெல்லாம் இருந்தது, விதாதா அப்படிங்கிற பழமையான மன்றமும் இருந்தது. ஆனால் பின்வேத காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா இது மூணுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ புதிய அரசுகள் வந்து தோன்றியது. பாலி வாஸ் த வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பீப்புள் டு த கிங். பாலி அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து தாமாகவே முன் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கைக்கு பேர் தான் பாலி அப்படிங்கிறது. அவங்களே என்ன பண்ணாங்க, தாமாகவே முன் வந்து அரசருக்கு காணிக்கைகள்லாம் கொடுத்தாங்க, அதுக்கு பேர் வந்து பாலி அப்படின்னு பேர். இந்த லேட்டர் வேதிக் பீரியட் பாலி வாஸ் ட்ரீட்டட் ஆஸ் டேக்ஸ் அண்ட் கலெக்டட் ரெகுலர்லி. லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடமிருந்து தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்படுது. ஃபஸ்ட்டு வந்து மக்களே வந்து முன் வந்து அரசனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பாலி அப்படிங்கிற ஒரு வரியை. ஆனால் அது பிற்காலத்தில் வந்து என்னாச்சு, அது ஒரு வரியாக மாற்றமாயிட்டு மக்கள்கிட்ட வந்து தொடர்ந்து வந்து அதை வந்து அந்த வரியை வந்து வசூல் செய்ய ஆரம்பித்தாங்க. The Guru and Panchala kingdoms flourished and large cities like Ayodhya, Indraprastha and Madura also emerged during this period. இந்த குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் வந்து செழித்தோங்கிய காலம்தான் இந்த பீரியடு. அது மட்டும் இல்லாமல் அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா இது மாதிரி போன்ற நகரங்களும் வந்து இந்த பின்வேத காலத்தில் வந்து தோன்றியது. அடுத்தது வந்து பாலி அப்படின்னா என்ன அப்படின்னா, a tax consisting of 1/6 of the agricultural produce or cattle for a person. அதாவது இப்போ கால்நடைகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ வந்து நம்ம ஆரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டில் ரியரிங் வேலை தான் செஞ்சு வச்சாங்க. அதாவது ஆடு மாடுகள் மேய்த்தல் தொழில் தான் செஞ்சாங்கன்னு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அப்படி வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ கால்நடைகள் வச்சுருக்காங்களோ அதில் 1/6 பங்கு வந்து வரி செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த விவசாய மகசூல் வரும் இல்லையா, விளைவிச்ச பொருள் மகசூல் வரும் இல்லையா, அந்த மகசூலில் 1/6 பங்கு அரசுக்கு வந்து வரியாக செலுத்துவாங்க. இதுக்கு பேர் தான் இந்த பாலி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சோஷியல் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம். The Vedic family was patriarchal. The fair complexioned Aryans distinguished themselves from dark complexioned non-Aryans whom they called
தயூஸ் அண்டு தசாஸ். அதாவது வேதகால சமூகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தந்தை வழி சமூகமாகும். வெள்ளை நிறத்தோல் கொண்ட ஆரியர்கள் வந்து கருப்பு நிறத்தோல் கொண்ட ஆரியர் அல்லாதவர்கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிக்கிட்டாங்க. அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய நிறத்தோல் கொண்ட ஆரியர்கள் வந்து கருப்பு நிறத்தோல் கொண்ட ஆரியர் அல்லாதவர்கள்கிட்ட தங்களை வந்து வேறுபடுத்திக்கிட்டாங்க. வித்தின் த ஏர்லி வேதிக் சொசைட்டி தேர் வேர் 3 டிவிஷன்ஸ். அதாவது ஏர்லி வேதிக்கில் தொடக்க வேத காலத்தில் வந்து சமுதாயத்துக்குள்ள வந்து 3 பிரிவுகள் வந்து காணப்பட்டுச்சு. என்னென்ன அப்படின்னா த ஜென்ரல் பப்ளிக் வேர் கால்டு விஷ். அதாவது பொதுமக்கள் வந்து விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்து த வேரியர் கிளாஸ் வாஸ் கால்டு சக்திரியாஸ். அதாவது போர் வீரர்கள் வந்து சக்திரியர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. த பிரைஸ்லி கிளாஸ் வாஸ் நேம்டு பிராமணாஸ். அதாவது இந்த மத குருமார்கள் யாகங்கள் வேள்விகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து பிராமணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. இது மாதிரி 3 டிவிஷன்ஸ் வந்து இந்த ஏர்லி வேதிக் சொசைட்டியில் காணப்பட்டுச்சு. என்னென்ன டிவிஷன்ஸ் அப்படின்னா விஷ், ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அதாவது பொதுமக்கள் வந்து விஷ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. போர் வீரர்கள் வந்து சக்திரியாஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த மத குருமார்கள் வந்து பிராமணாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. At a later stage, when the Aryans had to accommodate non-Aryan skilled workers in their social arrangement, a rigid four-fold Varna system was developed. அதாவது பிற்கால கட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரியர் அல்லாத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆரியர்கள் வந்து தம்முடைய சமுதாய ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு நேர்ந்தது. அப்போ 4 வர்ணாசிரம அடிப்படையில் வந்து இந்த 4 ஜாதி முறைகள் வந்து உருவாச்சு. இந்த வர்ணாசிரம அடிப்படையில் நம்ம உருவான அந்த 4 ஜாதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த பிரைஸ்லி வந்து பிராமணாஸ். அதாவது வேதங்கள் செய்கிறவங்க, யாகங்கள்லாம் வளர்த்துறாங்க இல்லையா, அவங்க அந்த மத குரு இருக்கார் இல்லையா, அவரை வந்து பிராமணர் அப்படிங்கிற அழைச்சாங்க. த வேரியர் வந்து சக்திரியாஸ்ன்னு அழைச்சாங்க. அதாவது போர் செய்யக்கூடியவர்களை வந்து சக்திரியாஸ்ன்னு அழைச்சாங்க. த லேண்ட் ஓனிங் வைஷ்யாஸ். அதாவது இப்போ வணிபம் செய்கிறாங்க இல்லையா, விளைநிலங்கள்லாம் வச்சு பயிர் விவசாயம்லாம் செய்து அதுக்கப்புறம் வாணிபம்லாம் செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கவங்கள வந்து வைஷ்யாஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அண்ட் த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை வந்து சூத்ராஸ் அப்படின்னு அழைச்சாங்க. ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னால் அதில் வேலை செய்யக்கூடிய அந்த இப்போ வயல்வெளிலாம் போய் வேலை செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வேலைத்திறன் கொண்டவர்கள். அப்புறம் பானை செய்கிறது, கைவேலை செய்கிறது, இது மாதிரி வேலைகள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து என்னன்னு சொல்லி அழைச்சாங்கன்னா சூத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இதுபோல் 4 வர்ணாசிரம முறைப்படி 4 சமூக அமைப்புகள் வந்து உருவாச்சு. தஸ் எ கிரேடட் சோஷியல் ஆர்டர் எமர்ஜ்டு. இவ்வாறு 4 படிநிலைகள் கொண்ட ஒரு சமூக ஒழுங்கு வந்து அந்த வேத காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. Although the Vedic age is evidenced by good number of texts, it does not have adequate amount of material evidences. இந்த வேத காலம் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகளவு இலக்கிய சான்றுகள் இருந்தாலும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் வந்து போதுமான அளவு கிடைக்கல. அப்போ இலக்கிய சான்றுகள் தான் ஓரளவுக்கு வேத காலம் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்குது. பயன்பாட்டு சான்றுகள் வந்து போதுமான அளவு நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சுது. நாளைக்கு கிளாஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா விமன் ஸ்டேட்டஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் லைஃப், இதை பற்றியெல்லாம் இந்த வேத காலத்தில் இருக்கக்கூடியவங்களை எக்கனாமிக் லைஃபு, அதுக்கப்புறம் உமன்லாம் எப்படி இருந்தாங்க, பெண்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.